வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம எண்ணத்தின் எழுச்சி அதை பத்தி தான் பார்க்க போறோம். எண்ணம் எண்ணி எண்ணி இனியவை பயக்கும், எண்ணத்தில் யாவும் திண்ணமாய் இரு அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ நம் எண்ணத்துல நாம உறுதியா இருந்தோம்னா நம் செயல்களும் உறுதியாக இருக்கும். நம் எண்ணம் எவ்வாறு உறுதியாக இருக்கும் அப்படின்னா, நம் எண்ணத்தோட திரைதான் நம் செயல்கள். நம் எண்ணத்தின் உருவாக்கம் தான் செயல்களாக வடிவம் பெறுது. இப்போ நம் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்கும்போது அந்த எண்ணம் நம் செயல்களிலும் நம் எண்ணங்களிலும் முகங்களிலும் உருவாகும். நம்மளோட முகத்துல தெரியும். இத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சத்து கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம முகம் காட்டி கொடுத்துருமா. நாம இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம் உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்ம முகம் ரொம்ப கலையா அழகா தெரியும். இதுவே நம்ம வருத்தமா இருக்கும் போது நம்ம முகமே அதை நம்மளை காட்டி கொடுத்துரும் இல்லையா? கண்ணாடிக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த குணம் இருக்கு. கண்ணாடி யாரையுமே குறை கூறாது. நாம் கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம உருவத்தை முழுமையா காமிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற குறை நிறை எல்லாத்தையுமே காட்டும். நாம சிரிச்சோம்னா சிரிக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதை கண்ணாடி முழுமையா நமக்கு பிரதிபலிச்சு காமிக்கும். நம்ம கிட்ட உள்ள குறைய நேரடியா எடுத்து சொல்லும். அதுவே நாம கண்ணாடியை விட்டு விலகும் போது வெறும் அங்க எதுவுமே இல்லாம இருக்கும். அதாவது நாம யாரையும் குறை கூறாம ஒருத்தவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பின்னாடி பேசுறதுன்ற குணம் இல்லாம கண்ணாடி மாதிரி மென்மையான குணத்தோட இருக்கணும். இன்னொன்னு, கண்ணாடி நம்ம கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குதோ அதையும் சொல்லி நம்மோட உயர்வு தாழ்வுகளை அது நேரடியா சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் நம் கண்ணாடிக்கு இருக்கு. அப்போ நாம் கண்ணாடி மாதிரிதான் நம்ம நேரடியா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கும் பின்னாடி ஒருத்தவங்களை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும் அப்படின்னு. அப்போ நம் எண்ணத்துல தூய்மையான சிந்தனைகளை கொண்டுதான் நம் வாழ்க்கையை சிறப்பா அமைக்க முடியும். இதை நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். புத்த பிச்சு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ஆறு வழியா நடந்து போறாரு. அப்போ ஒரு தேள் மாட்டிக்கிட்டு தவிக்குது அந்த ஆத்துல. சீடர்கள்லாம் கூட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஆத்துல அந்த தேள் மாட்டிக்கிட்டு தவிக்குது. இவரு பாக்குறாரு. பார்த்த உடனே சரி அந்த தேளை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கைய வச்சு இப்படி எடுக்கிறார். தண்ணியிலன்னு தூக்கும் போது அந்த தேள் வெளியில வரும்போதே அது கொட்டிக்கிட்டே இறங்கி வருது. அவர் கொட்டிட்டு தான் இறங்கி வருது. இதை எடுத்து வெளியில அப்படி ஆத்துக்கு பக்கத்துல விடுற. அது என்ன பண்ணுது? திரும்பவும் போய் அதே ஆத்துக்குள்ள உழுவுது. திரும்பியும் போய் அது வெளியில போக தெரியாம திரும்பி ஆத்துக்குள்ளே போய் விழுது. திரும்பவும் தத்தளிக்குது. திரும்பவும் 2வது முறையும் அவர் என்ன பண்றாருன்னா அதே மாதிரி எடுத்து விடுறாரு. அவர் எடுக்கும் போதே அது கையில கொட்டிட்டு தான் கீழே இறங்குது. இது 2 முறை நடக்குது. 3வது முறையும் அதே மாதிரி இவர் இறக்கி கீழே விடுறாரு. அது போய் தண்ணியில திரும்பவும் உழுவுது. அப்ப கூட இந்த சைடு இறங்க, குருவே அதுதான் கொட்டுது, அதோட குணமே தேளோட குணம் கொட்டுறது, அதுதான் கையில கொட்டுது இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க அதை திரும்பி திரும்பி காப்பாத்துறீங்க? தயவு செஞ்சு விட்டுட்டு வாங்க, அதோட தலைவிதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புத்த பிச்சு அழகா சொன்னாராம், கொட்டுவது தேளின் குணம், அதை காப்பாற்றுவது நம் போன்ற மனிதர்களின் குணம். நாமும் அது மாதிரியே நடந்துகிட்டா எப்படி? அதுக்கு கொட்டுறதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதோட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அது கொட்டுது. ஆனா நம்ம அதை காப்பாற்ற வேண்டியது நம்மோட குணம். நாமளும் அது மாதிரியே நடந்துக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இலையை எடுத்து அந்த இலை மேல வச்சு அவர் அதை காப்பாத்தி கையில கொட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இலையோட அவர் கீழே விடுறார். அதுக்கப்புறம் தான் அது பாதை தெரிஞ்சு போகுது. நாமும் அப்படிதான். நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா, நீ எனக்கு அதை செஞ்சல, நான் உனக்கு எதுக்காக செய்யணும் அப்படித்தான் நினைப்போம். ஆனா மகான்கள் ஞானிகள் எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள என்னதான் தீவினைகள் இருந்தாலும் கூட நம் செயல்கள்ல அதை காமிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம கிட்ட ஒருத்தவங்க நேரடியா கோபமா பேசுறாங்க அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை நாம நேரடியா அவங்கள்ட்ட எதிர்கொள்ளாம மௌனத்தை மட்டுமே பதிலா கொடுக்கணும். அப்படி எண்ணத்துல நாம கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அதே கோபம் மறைஞ்சி அவங்களே நம்ம கிட்ட தெரியாம பேசிட்டேன்னு சொல்ற அளவுக்கு நம்மோட மௌனம் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். அது எண்ணத்தின் மூலியமா தான் கொண்டு வர முடியும். நம் எண்ணம் உயர்வா இருந்தா மட்டும்தான் நம்மளால சிறப்பா ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும். பாரதியார் அழகா சொல்லுவார், யாரையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே, ஒரு நாள் அவன் வானில் பட்டமாக பறப்பான், நீனும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நாம யாரையுமே சுலபமா மதிப்பிட்டுறோம்.
இவங்க என்ன இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிடுறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த உள்ளம் இருக்கும், எண்ணம் இருக்கும். அவர்கள் நாளைக்கு இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அதனால நாம் எண்ணத்தால யாரையும் இழிவாவோ தரக்குறைவாவோ நினைக்காம எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த மதிப்பையும் மரியாதையையும் நாம கொடுக்கணும். அதுதான் எண்ணத்தோட சிறப்பான எழுச்சியா இருக்கும். ஒரு சின்ன உதாரணமா ஒரு அழகான கதையா கூட நான் சொல்றேன். 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும்போது ஒரு நாடு சின்னது, ஒரு நாடு கொஞ்சம் வலிமையான பெரிய நாடு. அந்த சின்ன நாட்டுல இருக்கிற படைகள் ஏற்கனவே நிறைய சிதறி போச்சு. ஏன்னா அந்த பலம் பொருந்திய நாட்டோட படைகளோட மோத முடியல. ஆனா கடைசி நாள் போர் வருது. இறுதி நாள் போர் வரும்போது அந்த சிறிய நாட்டோட படைகள் போருக்கு புறப்படுறாங்க. ஒருத்தர் முகத்துல கூட ஒரு தெளிவோ ஒரு கம்பீரமோ ஒரு இதுவோ இல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம படைகள் சிதறி போயிடுச்சு. நாமளும் இன்னும் இப்ப போய் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேரும் போய் போர்ல போய் தோத்துட்டு தான் வரப்போறோம். இதுக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய அவங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த படைகளை வழி நடத்தி செல்லக்கூடிய படை தளபதி அவர் இதெல்லாம் பாக்குறாரு. இது சரியில்லை, இப்படியே இவங்க போய் போரிட்டா நிச்சயமா நமக்கு தோல்வியை தான் தழுவோம். இத்தனை நாள் போராடினதுக்கான பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். உடனே எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு காளி கோயில்ல நிறுத்துறார். அப்போ அந்த கோயில்ல சொல்றாரு, இது நம்ம குலதெய்வம், நம்ம தெய்வம். அதனால நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது நான் ஒரு நாணயத்தை சுண்டி விட போறேன். அந்த நாணயத்துல தலை விழுந்துச்சுன்னா நாம போய் போரிடுவோம். அப்படி பூ விழுந்துச்சுன்னா நம்ம போரிட வேண்டாம், அதை இந்த காளியே தீர்மானிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாணயத்தை சுண்டி விடுறார். அப்போ அந்த நாணயம் தலை விழுது. உடனே வீரர்கள்லாம் ரொம்ப உற்சாகமா ஆயிட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, காளி தேவி உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேதான் அந்த படை தளபதி சொல்றாரு, நமக்கு தேவியே உத்தரவு கொடுத்துட்டாங்க, நம்மால இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த பெரிய நாட்டோட பலத்தை நம்மால நிச்சயமா அசைச்சு பார்க்க முடியும். வாங்க தைரியமா போய் போரிடுவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார். போர்ல மிகச்சிறந்த நாடா இருந்து சிறிய நாடா இருந்த அந்த நாடு ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படை வீரர்கள்ட்ட அந்த தளபதி அந்த நாணயத்தை காமிக்கிறார். 2 பக்கமும் தலை தான் இருக்கு. அதாவது அந்த எண்ணத்தோட எழுச்சி நிச்சயமா நம்மளை எவ்வளவு சிறப்பா மாத்தும் அப்படின்னு நம்ம உள்ள நம்மால முடியாது முடியாது அப்படின்னு சொல்றதை விட உன்னால முடியும்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வளர்த்து பழகணும். இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம குழந்தைகள் மேற்கொள்ள போறாங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறத விட நான் உன்னால முடிஞ்சதுன்னா நிச்சயமா நீ செய்வ, உன் மனசுக்கு சரின்னு பண்றத நீ செய்யணும் நாம ஒரு உத்வேகம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளை சார்ந்தவங்க நிச்சயமா ஒரு உயர்வான இடத்துக்கு போங்க. அதுக்கு நம் எண்ணம் உயர்வாக எழுச்சியோடு செயல்படணும். இன்னைக்கு நாம எண்ணத்தின் எழுச்சி பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.